அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். நான் வெறும் ஆளாத்தான் போனேன். ஆனா இப்பொழுது திரளான ஆட்டு மந்தை மாட்டு மந்தை உடையவனா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான். அப்ப பாருங்க, இன்றைக்கு இந்த கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ, என்ன வேலை பார்க்குறீங்களோ, என்ன ஊழியம் செய்றீங்களோ, அதன் மூலமாக கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுகிறவர். இயேசுடைய பூமிக்குரிய அந்த 3 வருடம் ஊழியம் செய்யறப்ப அவள் எவ்வளவு அற்புதங்களை செய்தார். 5 அப்ப 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிக்கிறார். 12 கூடை மீதம் இருக்கத்தக்கதாக பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். பேதுரு ராம் முழுவதும் மீன் பிடிச்சு ஒண்ணுமே கிடைக்கல. ஏசு சொல்றாரு, நான் சொன்னபடி நீ வலைகளை போடுங்கிறார். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படியே வலையை போடுறேங்கிறப்ப திரளான மீன்களை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கையில யாக்கோப்புக்கு ஆடு மாடு மந்தைகள் பெருகினது. புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு என்ன வேண்டுமோ அது பெருக்க உண்டாகும். காண ஒரு கல்யாணத்துல அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் குறைவுபட்டதுனால கர்த்தர் வெளிப்படுத்தினார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்.